ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய பேர் முத்தமிழ் செல்வம். நான் எய்ம்ஸில் நர்சிங் ஆஃபீஸராக இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்செட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ எப்படி அதுக்கான ஃபினான்ஷியலாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, நார்செட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ சில பேர் வந்து ஜாப்பை குவிட் பண்ணிட்டு படிப்பீங்க, சில பேர் வந்து பார்ட் டைமாக ஜாப் பண்ணிட்டு படிப்பீங்க, சில பேர் ஹோம் மேக்கராக இருந்துட்டு படிப்பீங்க. இவங்க எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா, ஃபினான்ஷியலாக எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நார்செட்டுக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் பிளான்டாக நார்செட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இல்லைன்னா வந்து போகிற போக்கில் போயிட்டுருப்பீங்க. நானும் எக்ஸாம் தர்றேன் அப்படின்ற மாதிரி தருவீங்க. ஆனால் வந்து செலெக்ஷன் ஆகாமலே போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களால் ஃபுல் டைமாக ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ரெண்டாவதாக நான் பார்ட் டைமாக யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களோ அவங்களுக்கு பற்றி சொல்ல போகிறேன். மூணாவதாக வந்து ஹோம் மேக்கர் அவங்களுக்கு எப்படி ஃபினான்ஷியலாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நார்செட்டுக்கு யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. ஃபுல் டைமாக ப்ரிப்பரேஷன் நான் வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஃபினான்ஷியலாக ஒரு அசெட்டை வந்து சேர்த்து வச்சுக்கணும். அது வந்து 6 months ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அதாவது வந்து உங்களோட ஹவுசிங் ரெண்டாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், அப்புறம் வந்து ட்ராவல், அப்புறம் வந்து நர்சிங் ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ ஆகும், அப்புறம் எக்ஸாம் ஃபீ, இது எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் போடணும். நீங்கள் தான் கால்குலேஷன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து, நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து ரெண்ட்டு வந்து மாறும். அப்புறம் வந்து ஃபுட்டு காஸ்ட்டு மாறும், இது எல்லாமே மாறும். ஸோ இதை வச்சு 6 months ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அதை வந்து கால்குலேட் பண்ணணும். நான் எப்படி நான் வந்து ஃபுல் டைமாக தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஃபுல் டைமாக ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நார்செட் கிளியர் பண்ணேன். ஸோ ஃபுல் டைமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 1 year ஒர்க் பண்ணேன். 1 year ஒர்க் பண்ணுறப்போ வர்ற சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், எனக்கு 15,000 ரூபா சேலரி அப்படின்னா 5,000 ரூபா இல்லை 4,000 ரூபா மாதம் வந்து நான் வந்து சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு அந்த சேர்த்து வச்ச காசு வந்து ஒரு அமௌண்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 வந்த அப்புறமா நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ரிசைன் பண்ணிட்டேன். அந்த வேலையை விட்டு நின்றுட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியும் நான் வந்து இதுக்காண்டி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த பர்பஸ் என்கிட்ட இருந்தது. அதே மாதிரி அதுக்கான பிளானும் என்கிட்ட இருந்தது. பர்பஸும் உங்ககிட்ட இருக்கணும், அதுக்கான கிளியரான பிளானும் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நார்செட்டில் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அப்புறம் கன்சிஸ்டன்சி, இது மூணுமே இருக்கணும். பர்பஸ் இருக்கணும், அப்புறம் வந்து பிளான் இருக்கணும், அப்புறம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்புறம் வந்து ஸ்மார்ட்டாகவும் படிக்கணும். இது 4மே இருந்தால் உங்களால் வந்து நார்செட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், என்னோடய எக்ஸ்பென்சஸ் 6 மாதத்துக்கு தேவையான என்னோடய எக்ஸ்பென்சஸ் வந்து நான் கோச்சிங்க்கு நானாக தான் ஃபீஸ் பே பண்ணேன், எங்கள் அப்பா கிட்டே கேட்கல. எக்ஸாம் ஃபீ நானாக தான் பே பண்ணேன், எங்கள் அப்பா கிட்டே கேட்கல. ஃபுட்டு காஸ்ட்டு நான் தான் பார்த்துக்கிட்டேன், எங்கள் அப்பா கிட்டே கேட்கல. அப்புறமா ரெண்ட்டும் நான் தான் கொடுத்தேன். ஒரு 4 மாதம் இருந்திருப்பேன். 4 மாதமும் நான் தான் கொடுத்தேன். அந்த ரெண்ட்டையும் நான் தான் கொடுத்து பார்த்துக்கிட்டேன். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருங்க. சேர்த்து வச்சுட்டு ஃபுல் டைமாக ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறவங்க முதல்ல அமௌண்ட்டை சேர்த்து வைங்க. காசை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிசைன் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ என்னால் காசு சேர்த்து வைக்க முடியல அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளினை நீங்கள் தான் கொண்டு வரணும். தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து வீக்லி வந்து வெளியே போய் ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபாய்க்கு சாப்பிட்றது அப்படின்றத கம்மி பண்ணிட்டு அதை மந்த்லி ஒன்ஸாக வச்சுக்கிட்டு வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு இது பண்ணுங்கள். வெளியே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, கம்மியான இடத்துல சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க, கம்மியான செலவில் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து இதுக்கான இது ஓகேவா. அப்புறமா ரெண்டாவதாக வந்து பார்ட் டைமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குக்கு போங்க. இண்டஸ்ட்ரியல் டியூட்டிக்கு போய்கிட்டே கூடவே வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் டியூட்டி போனீங்கன்னா அதுலேயும் ஹெக்டிக்காக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி டியூட்டியாக பார்த்துப்போங்க. ஸோ உங்களுக்கு காசு கிடைச்ச மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் வந்து படித்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு போங்க. ஹோம் கேருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க ஹோம் கேர் போங்க.
ஆனால் வந்து பேஷண்ட் ரொம்ப சிக்காக இல்லாமல், ரொம்ப வந்து ஒர்க் இல்லாமல், ஒரு சின்ன என்ஜி ஃபீடிங்கு, கத்தீட்டர் கேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக இது இருக்கிற ரோல்ஸ் இருக்கிற ஹோம் கேர் இதுவாக பார்த்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு கூடவே நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கும் இவங்களுக்குமே அந்த 6 மாத எக்ஸ்பென்சஸை வந்து சேர்த்து வச்சுடுங்க. ஸோ பார்ட் டைமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களும் 6 மாத எக்ஸ்பென்சஸ், இப்போ ஃபுல் டைமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு 6 மாத எக்ஸ்பென்சஸ். என்ன பார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சேலரி கொஞ்சம் வரும், சம்பளம் கொஞ்சம் வரும். ஆனால் பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த படிப்பில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. ஏன்னா வேலைக்கு போகணும், வரணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது, ட்ராவல் இருக்குது, அப்புறம் வந்து அங்கேயும் ஒர்க்லேயும் வேலை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ செகண்ட் ஆப்ஷனாக பார்ட் டைம் வச்சுக்கோங்க. ஸோ ஹவுஸ் மேக்கர்ஸ் வந்து, ஹோம் மேக்கர்ஸ் வந்து உங்கள் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்டை எல்லா காஸ்ட்டுக்கும் இந்த நார்செட்டுக்கான காஸ்ட்டை வந்து அவங்களால பே பண்ண முடியுமா அப்படின்றத அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக கொண்டு வாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதை சேர்த்து வச்சு, நான் இந்த மாதிரி படிக்க போகிறேன், இந்த மாதிரி கோச்சிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள முதல்ல மனதளவில் ரெடி பண்ணுங்கள். அப்புறமா ஃபினான்ஷியலாக ரெடி பண்ணுங்கள். மூணாவதாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் நார்செட்டுக்கான ஃபினான்ஷியலுக்கான பிளான். இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.